வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட். புதுசாக நம்ம டாபிக் பார்க்க போகிறோம். எலமெண்ட்டு அதோட சிம்பிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எலமெண்ட்னு என்ன, அதோட சிம்பிள் என்ன, ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி சிம்பிள் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு சயின்டிஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய சிம்பிள் பார்த்தோம். ஃபைனலாக பெர்ஸ்லியஸ் கொடுத்துருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அவருடைய சிம்பிள் வந்து ஆல்ஃபாபெட் இங்கிலீஷ் லெட்டர் வந்து கொடுத்துருக்காரு. அது வந்து எளிமையாக இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய லாஸ்ட் ஒன்று நம்ம பார்த்தது தான் எலமெண்ட்டுக்கு சிம்பிள் ஆஃப் எலமெண்ட் ஆல்ஃபாபெட் லெட்டர் கொடுத்துருக்கக்கூடியது. இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்டை எப்படி வகைப்பாடு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம லைப்ரரி எடுத்துக்கோங்க, அதில் புக்ஸ் எடுத்துக்கிட்டா எல்லா புக்கும் ஒரே இதில் கொட்டி வச்சிருக்கக்கூடியது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. லைப்ரரி போனோம்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி புக்கு இல்லாமல் ஒரு ரோலர் வச்சுருப்பாங்க, ஃபிசிக்ஸ் தனியாக, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக தனியாக வச்சுருப்பாங்க, கதை புக்கு தனியாக வச்சுருப்பாங்க, காமிக்ஸ் ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு புக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி இண்டிவிஜுவலாக கரெக்டாக நம்ம எடுக்கிறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு செட்டாக தனியாக பிரித்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, அதாவது கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கு எல்லாமே ஒரு பக்கமாக வச்சுருக்கக்கூடியதாக இருக்கும், ஒரே ரோல் வச்சுருக்கக்கூடியதாக இருக்கும். அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னும் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ப்ரேயர், ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் நிற்கக்கூடியதை நம்ம பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி இப்போ ஒரு 1000 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 1000 பேரும் ஒட்டுக்கா அவங்கவுங்க லைனாக நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிரமம். அதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டியாக இருக்காது, இப்போ ஹைட் வைஸாகவும் இருக்காது, எல்லாம் கலந்து இருக்கக்கூடியது. அதை அரேஞ்ச் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸாக, அதாவது 6th 7th 8th 9th 10th இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன் வைஸாக லைன் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி தான் எலமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே செதறி கிடைக்கக்கூடியது மாதிரி இருக்கக்கூடியது. அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு சயின்டிஸ்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்டை ஒரு ஆர்டராக பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு தெரியணும். அதே மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டி வந்து சேமாக இருக்கக்கூடியது, அதாவது குரூப் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய, இப்போ ஒத்த பண்பு, அதாவது சேம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட் கிளாசிஃபைட், இப்போ ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய எலமெண்ட் ஃபாலோயிங் குரூப்ஸில் இருக்கக்கூடியதாக இருக்கும், ஒரே இதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி செட்டாக அந்தந்த பீரியடில் அந்த காலகட்டத்தில் என்னென்ன எலமெண்ட் இருந்ததோ அதை வச்சு மாடிஃபை பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க எலமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் லவாய்சியர். இப்போ முக்கியமாக இவரை பற்றி நம்ம சொல்லணும்னா ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி லவாய்சியர், ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, வேதியியலின் தந்தைன்னு அழைக்கப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லவாய்சியர். சரி, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டை கிளாசிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை கொடுத்துருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 1879ல் ஒரு 23 எலமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ணார். இவர் எப்படி வந்து எலமெண்ட்டை கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 குரூப்பாக கிளாசிஃபை பண்ணார். அதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் லவாய்சியரோட பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், அந்த பீரியட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் 23 எலமெண்ட் எந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் மேக்கிங் எலமெண்ட், கேஸ் லைக் எலமெண்ட், மெட்டாலிக் எலமெண்ட், எர்த்தி எலமெண்ட், 4 main group of classified in Lavoisier periodic elements. அதாவது எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் எலமெண்ட் 4 குரூப்பா கிளாசிஃபை பண்ணிருக்கக்கூடியது. அதுல ஆசிட் மேக்கிங் எலமெண்ட், ஆசிட் அதாவது லிக்விட் இருக்கக்கூடிய ஆசிட் அமிலத்தை உருவாக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர், பாஸ்பரஸ், கார்பன். கேஸ் லைக் எலமெண்ட் கலோரிக், லைட், நைட்ரஜன், ஹைட்ரஜன். மெட்டாலிக் எலமெண்ட் கோபால்ட், டின், காப்பர், சில்வர், கோல்ட், நிக்கல், ஜிங்க், மாங்கனீஸ், டங்ஸ்டன், பிளாட்டினம், லெட். another one earthy elements லைன், அதாவது கால்சியம் ஆக்சைடு, குயிக் லைன் சொல்லக்கூடியது, மெக்னீசியம் ஆக்சைடு, மெக்னீசியா, பேரைட் சொல்லக்கூடிய பேரியம் சல்ஃபேட், மண்ணில் கிடைக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம். அலுமினியம் ஆக்சைடு Al2O3, சிலிக்கா SiO2. 18th centuryல வந்து பாத்தீங்கன்னா 31 எலமெண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா 1789ல இன்னும் குறிப்பிட்ட
குறிப்பிட்ட டைமுக்கு அதுக்கு அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 31 எலமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கக்கூடியதா இருக்கு. அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1865ல டோட்டலா ஒரு 63 எலமெண்ட் வந்து டிஸ்கவர் பண்ணிருக்கக்கூடியதா இருக்கு. அதுலயும் கரண்ட்ல இப்ப நவ டேஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 118 எலமெண்ட் பிரசன்ட். அதுல 92 எலமெண்ட், அதாவது 1ல இருந்து 92 அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கக்கூடிய எலமெண்ட்ல மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா 1 to 92 எலமெண்ட் நேச்சர் ஆஃப் எலமெண்ட். another 93 to 118 total 26 எலமெண்ட் ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட் செயற்கையா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். இதுல நெக்ஸ்ட் ஒன்னா லவாய்சியருக்கு அடுத்தபடியா JW டோப்ரைனர் ட்ரைப்ஸ் 1817 இயர் பாருங்க 1789ல. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 18th செஞ்சுரியில டோப்ரைனர் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுது. ட்ரை அப்படின்னா 3 ன்னு அர்த்தம். இதெல்லாம் அந்த லத்தீன் வேர்ட்ல வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா, ஹெக்ஸான் சொல்லக்கூடிய நேம்லாம் இருக்கும். இப்போ அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை அப்படின்னா 3 நம்பரை வந்து குறிக்கக்கூடியது. இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா டோப்ரைனர் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது முன்மை விதி அப்படின்னு சொல்லுவோம். 3 செட் ஆஃப் எலமெண்ட். 3 செட் ஆஃப் எலமெண்ட் இவர் எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணிருக்காரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மெயினா அட்டாமிக் மாஸ், ஒரு எலமெண்டோட அட்டாமிக் மாஸ வச்சு கிளாசிஃபிகேஷன் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இவரோட அட்டெம்ப்ட் டோப்ரைனர் ட்ரைப்ஸ் 3 செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா குரூப் 1ல இந்த குரூப்ல லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இதோட அட்டாமிக் மாஸ், லித்தியத்தோட அட்டாமிக் மாஸ் 6.9, சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் 23, பொட்டாசியத்தோட அட்டாமிக் மாஸ் 39.1. இதுல இந்த 3 செட் ஆஃப் எலமெண்ட் இப்ப மேல இருந்து கீழே வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குரூப். முதல்ல நீங்க குரூப்னா என்ன, பீரியட்னா என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். குரூப், பீரியட். இப்ப மழை பெய்யக்கூடியது எப்படி வந்து மழை பெய்யக்கூடியதா இருக்கும், மேல இருந்து கீழே வரக்கூடியதா இருக்கும். அப் அண்ட் டவுனா வரக்கூடியதா இருக்கும். மேல இருந்து பாத்தீங்கன்னா கீழே வரக்கூடியதா இறங்கக்கூடியதா இருக்கும். அதுதான் குரூப். இதுவே பீரியட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மழை பெய்யக்கூடிய அந்த தண்ணி எப்படி போகும், கீழே நிலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சமதளமா ஓடக்கூடியதா இருக்கும், பள்ளத்தை நோக்கி போகக்கூடியதா இருக்கும். அப்ப இது எப்படி போகக்கூடியதா இருக்கு, கிடைமட்டமா ஹரிசாண்டலா போகக்கூடியதா இருக்கு. இதே செங்குத்தா வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரெயின் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் அடையக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலா இருக்கக்கூடியதா இருக்கு, செங்குத்தா மேல இருந்து கீழே வரக்கூடியது. இதே வந்து பாத்தீங்கன்னா பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா கிடைமட்டமா போகக்கூடியது. என்ன சிம்பிளா சொன்னா ஷார்ட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் அப்படிங்கிறது தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். பீரியட் அப்படிங்கிறது தொடர், வரிசை அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா பட்டை போடக்கூடியது, நாமம் போடக்கூடியது சொல்லுவோம். இப்படி பட்டை போட்டுக்கிட்டோம்னா பீரியட், இதே ராமம் போட்டுக்கிட்டாங்க அது குரூப். அதாவது மேல இருந்து கீழே வரக்கூடியது குரூப். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி கிராஸா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பட்டை போட்டீங்கன்னா பீரியட். ஷார்ட்கட்டா நீங்க உங்களுக்கு எளிமையா இருக்கக்கூடிய எது வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா குரூப் என்னன்னு சொல்லியிருக்கோம், அப் அண்ட் டவுன். லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இதுல இருக்கக்கூடிய மெட்டீரியல் எலமெண்டோட மாஸ் வேல்யூ, மாஸ் ஆஃப் சோடியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எலமெண்டோட அட்டாமிக் மாஸோட அரித்மெட்டிக் மீன் வேல்யூ, அதோட ஆவரேஜ் வேல்யூ மெட்டீரியல் எலமெண்டோட மாஸ் வேல்யூவை டிஃபர் பண்ணி இருக்கக்கூடியதா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தேர்ட் எலமெண்டோட அட்டாமிக் மாஸ் வேல்யூவோட மீன் வேல்யூ மெட்டீரியல் எலமெண்டோட அட்டாமிக் மாஸை பிரசன்ட் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்ப அந்த மாதிரி செட்டா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 செட் ஆஃப் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் குரூப்ல லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இதான் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி, ஒரே மாதிரி பண்புகள் இருக்கக்கூடியது. இதுதான் அந்த பீரியாடிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆவர்த்தனம் சொல்லக்கூடியது, அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப ஃபாலோட் எலமெண்ட் லித்தியம், சோடியம், பொட்டாசியம். அடுத்தடுத்த அந்த குரூப்ல வரக்கூடிய எலமெண்ட்ஸ் இதோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமா இருக்கும் அப்படிங்கிறது இவருடைய கண்டுபிடிப்பா சொல்லக்கூடியது அந்த பீரியட்ல. நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா குரூப் 2ல பாத்தீங்கன்னா குளோரின், புரோமின், அயோடின். தேர்ட் குரூப்பா இருக்கக்கூடியதுல கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். இதோட அட்டாமிக் மாஸ் வேல்யூ கொடுத்திருக்கோம். குளோரினுக்கு 35.5, புரோமின் 79.9, அயோடின் 126.9, கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியத்துக்கு இந்த வேல்யூ 40.1, 87.6, 137.3 வேல்யூ கொடுத்திருக்கக்கூடியது. சரி, இந்த இது எல்லாமே இந்த டோப்ரைனர் ட்ரைப்ஸ்
இது வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் பாசிபிளா இருக்குமா அப்படின்னா கிடையாது. எல்லா எலமெண்ட்டுக்குமே டோப்ரைனர் ட்ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது 3 செட் ஆஃப் எலமெண்ட், இந்த 3 குரூப்ல இருக்கக்கூடிய 3 செட்டா இருக்கக்கூடிய மட்டும் தான் கொடுக்க முடியும். மற்ற எலமெண்ட்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அதே இதோட லிமிடேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட டோப்ரைனர் ட்ரைட்ஸோட லிமிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் அண்ட் லோயர் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட்டை கிளாசிஃபிகேஷன் பண்ணக்கூடியது டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடியது. இது வந்து நாட் பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள் லோ அண்ட் ஹை அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட். இது அட்டாமிக் மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் சரி, அட்டாமிக் மாஸ் வெரி ஹையா இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் இந்த ட்ரைட்ஸ் 3 செட் ஆஃப் எலமெண்ட்டை கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இந்த பீரியட்ல இவர் கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது பெஸ்டா இருக்கக்கூடியதா இருக்கு. இதுக்கு அடுத்த ஒண்ணா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த பீரியாடிக் டேபிள் எது ஈஸியா இருக்கோ, அதை எளிமையா தெரிஞ்சுக்கூடியதா இருக்கோ, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் இன் 1866ல ஆக்ட் அப்படின்னா 8 அப்படின்னு அர்த்தம். ஆக்ட் அப்படின்னா 8 நம்பர் 8. இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 56 எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணிருக்கக்கூடிய டேபிள் வந்து பாத்தீங்கன்னா நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். நியூலாண்ட் ஆக்டேவ் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா 56 எலிமெண்ட் இருக்கு. உங்களுக்கு 9th புக்ல பார்த்திருப்பீங்க. அதுல 56 எலிமெண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆகிற டேபிள் இருக்கும். ஷார்ட்டா உங்களுக்கு சிம்பிளா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா இது மட்டும் எடுத்துருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். இது பீரியட். என்ன சொல்லியிருக்கோம்? ஹரிசாண்டலா. இது வெர்டிகலா சொல்லக்கூடியது குரூப் அப்படிங்கிறது மேல இருந்து கீழே வரக்கூடியது குரூப். லித்தியம், சோடியம், பொட்டாசியம். இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் 8th எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் 8th எலிமெண்ட்டும் சேம் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கக்கூடியதா இருக்கும். அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியாடிசிட்டின்னு சொல்லக்கூடிய ஆவர்த்தனம், அதாவது பீரியாடிசிட்டி சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஃபாலோட் எலிமெண்ட் லித்தியம், ஃபாலோட் எலிமெண்ட் சோடியம், சோடியம் ஃபாலோட் எலிமெண்ட் பொட்டாசியம். சேம் குரூப் present in lithium, sodium, potassium, same physical and chemical properties. Properties are same, similar. Next group beryllium, magnesium, calcium. Beryllium, magnesium, calcium. Beryllium followed element magnesium, followed element calcium. This group of elements similar, same physical and chemical properties. இப்ப நம்பர் பாருங்க. 1 first element, second, third, fourth, fifth, sixth, seventh. 8th வரக்கூடிய எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இத ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியதா இருக்கு. 8வது வரக்கூடிய எலிமெண்ட் இது இந்த நியூலாண்ட் ஆக்டேவ் லாவை ஒபே பண்ணக்கூடியதா இருக்கு. அதுதான் ஆக்ட் அப்படின்னா 8. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எலிமெண்ட் 8வது வரக்கூடிய எலிமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் ஒன் டு 8th எலிமெண்ட் சேம் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆக்டேவ் லா அப்படிங்கிறது. இத ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த கர்நாடிக் மியூசிக் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா சரிகம பதனிசான்னு சொல்லக்கூடிய எழுத்து வந்து பாத்தீங்கன்னா வரிசையை போட்டு பாருங்க. சா, ரி, க, ம, ப, த, நி, மறுபடியும் சான்னு வரக்கூடியது. இப்போ அதையும் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. அந்த நீங்க ஸ்டார்டா வந்து 1 நம்பர் போட்டுட்டாலும் சரி, அதை நீங்க மியூசிக் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதினாலும் நமக்கு கரெக்டா வரக்கூடியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் அதாவது 8th வரக்கூடிய எலிமெண்ட் சேமா இருக்கக்கூடியது. இந்த இதோட மென்டல் இந்த நியூலாண்ட் ஆக்டேவ் லாவோட லிமிடேஷன் என்ன? லிமிடேஷன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது 18th செஞ்சுரியில கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய எலிமெண்ட் இவர் 56 வச்சு கொடுத்திருக்காரு. நோபல் கேஸ் கண்டுபிடிச்சது இந்த ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொய்யாகக்கூடியது. அதாவது நோபல் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கான் சொல்லக்கூடிய இந்த ஜீரோ குரூப் ஆஃப் எலிமெண்ட் வந்து நியூவா இந்த பிளேஸ்ல கொடுக்கும்போது, அதாவது இப்ப எத்தனாவது எலிமெண்டா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 8th பிளேஸ்ல இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய சோடியம் பாத்தீங்கன்னா 9. இதோட லிமிடேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்டேவ் ஆனது நேம்லயே ஆக்ட் அப்படின்னா 8, 1வது எலிமெண்ட் 8th எலிமெண்ட் சேமா இருக்குன்னு சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதுக்கு அடுத்து வந்து 9, 1 2 3 4 5 6 7. இந்த நோபல் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 8. நெக்ஸ்ட் ஒன்னா 9th வரக்கூடிய எலிமெண்ட் சோடியம். இதான் இதோட லிமிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதோட நேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கக்கூடியதா இருக்கு. இது ஆக்டேவ் லாவை ஒபே பண்ணக்கூடியது இல்ல. இப்ப இதோட லிமிடேஷன் டிராபேக் சொன்னா இதுல அரேஞ்ச்மெண்டா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரே குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா
டிஃபர் எலமெண்ட், அதாவது மெட்டல் நான் மெட்டல்லாம் ஒண்ணா சேர்த்து வச்சிருக்கக்கூடியதாகவும் இருக்கு. இது எல்லாமே இந்த நியூலன் ஆக்டர்ஸ் லாவோட லிமிடேஷன். நெக்ஸ்ட் ஒன்னா மென்டலிவ் பீரியாடிக் டேபிள். மென்டலிவ் பீரியாடிக் டேபிள், இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி லவாய்சர் ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம், பீரியாடிக் டேபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொன்னா இவர் மென்டலிவ். In 1869 ரஷ்யன் கெமிஸ்ட்ரி, அதாவது ரஷ்யன் கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா டிமிட்ரி மெண்டலிவ், மெண்டலிவ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீரியாடிக் லா ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பீரியாடிக் லா. முன்னாடி பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா டோபரைனர் இன்க்ரீசிங் ஆர்டர்ல அட்டாமிக் மாஸ் வச்சு எலிமெண்ட் கிளாசிஃபை பண்ணாரு. இவர் நியூலாண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே லித்தியம், அதுக்கடுத்து பெரிலியம், இதோட லித்தியத்தோட பெரிலியம் அதிக மாஸ் இருக்கும், பெரிலியத்தோட போரான் அதிக ஹையர் அட்டாமிக் மாஸ் இருக்கும். இன்க்ரீசிங் ஆர்டர்ல அட்டாமிக் மாஸ் வச்சு தான் கிளாசிஃபிகேஷன் நியூலாண்ட் ஆக்டர் லா. அதுக்கு அடுத்தோன்னா மென்டலிவோ அட்டாமிக் மாஸ் வச்சு இன்க்ரீசிங் ஆர்டர்ல எலிமெண்ட் கிளாசிஃபை பண்ணாரு. அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணும்போது இன்க்ரீசிங் ஆர்டர்ல லீஸ்ட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலிமெண்ட் followed to higher atomic mass of element. அதுல same group present of element physical and chemical properties are same. அதான் periodicity அப்படி சொல்றோம். அதாவது periodic law. periodic law ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மென்டலிவ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் தான். இந்த பீரியாடிக் லா அப்படிங்கிறது அட்டாமிக் மாஸ் பொறுத்து எலிமெண்ட் இன்க்ரீசிங் ஆர்டர்ல கிளாசிஃபை பண்ண முடியும். அந்த பீரியாடிசிட்டி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய எலிமெண்ட் ஒன்னு கீழ ஒன்னு ஃபாலோடா சேம் குரூப்ல வரக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடியதோட அதோட கெமிக்கல் நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதோட எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், அதுல இருந்து எலக்ட்ரான் ஃபுல்ஃபில் ஆகக்கூடியதா இருக்கும், ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் ஃபில்லப் ஆகக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பாத்தீங்கன்னா டோட்டலா 63 எலிமெண்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணிருக்கூடியதா இருக்கு. அதுல 8 குரூப், டோட்டலா 8 குரூப்ஸ் 7 பீரியட்ஸ் இருக்கக்கூடியதா இருக்கு. லாஸ்ட் கிளாஸ்ல மென்டலிவ் பீரியாடிக் டேபிள ஆரம்பிச்சோம். மென்டலிவ் பீரியாடிக் டேபிள் பீரியாடிக் லா ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரியாடிக் லாவை கொடுத்திருக்கக்கூடியது மென்டலிவ்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். எலிமெண்ட்டை கிளாசிஃபை பண்ணக்கூடிய இன்க்ரீசிங் ஆர்டர், அதாவது அட்டாமிக் மாஸ் வேல்யூ, எலிமெண்டோட அட்டாமிக் மாஸ் வேல்யூவை பொறுத்து இன்க்ரீசிங் ஆர்டர்ல எலிமெண்ட்டை கிளாசிஃபை பண்ணிருக்கக்கூடியது மென்டலிவ். அவருடைய டேபிள்ல குரூப் பாத்தீங்கன்னா டோட்டலா 8 குரூப், பீரியட் 7 பீரியட். இவர ரெண்டு டைப் ஆஃப் பீரியட், அதாவது மென்டலிவ் பீரியாடிக் டேபிள் கொடுத்தாரு. அவரை ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 63 எலிமெண்ட் இருக்கக்கூடியதை கிளாசிஃபை பண்ணி அவரு ஒரு 8 குரூப் அண்ட் 7 பீரியட் இருக்கக்கூடிய பீரியாடிக் டேபிள மென்டலிவ் பீரியாடிக் டேபிள ப்ரொடியூஸ் பண்ணாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய மென்டலிவ் பீரியாடிக் டேபிள்ல இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த பாட்டம்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த லாந்தனைட் ஆக்டினைட், அதாவது இந்த எஃப் பிளாக் எலிமெண்ட் இல்ல, இந்த டேபிள் கிடையாது. அதே மாதிரி இந்த 0 குரூப், இந்த குரூப் நோபல் கேஸ் கிடையாது. 1869ல அவர் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த டேபிள் கொடுத்திருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 63 எலிமெண்ட் பிரசன்ட் பண்ணிருக்காரு. அந்த 63 எலிமெண்ட்டை கிளாசிஃபை பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய டேபிள்ல 8 குரூப் மட்டும் தான். அந்த 0 குரூப், அதாவது நோபல் கேஸஸ் இன்னர் கேஸ்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அப்ப கண்டுபிடிக்கப்படல. அதுக்கான இடம் வந்து அவரு அலாட் பண்ண கிடையாது, அதை சேர்க்க கிடையாது. இதை விட்டுட்டு இந்த பாட்டம்ல இருக்கக்கூடியதை விட்டுட்டு பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மென்டலிவோட பீரியாடிக் டேபிள். குரூப் அப்படின்னா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், வெர்டிகலா இருக்கக்கூடியது, மேல இருந்து கீழே வரக்கூடிய, அப் அண்ட் டவுனா இருக்கக்கூடியது, செங்குத்தா இருக்கக்கூடியது. ஹரிசாண்டல் அப்படிங்கிறது கிடைமட்டமா இருக்கக்கூடியது. பீரியட் அப்படிங்கிறது ஹரிசாண்டல், நம்ம நடந்து போகக்கூடியது, எப்படி போவோம், ஒரு ஹரிசாண்டலா கிடைமட்டமா நடந்து போகக்கூடியதா இருக்கு. இதே வெர்டிகலா இருக்கக்கூடிய குரூப். குரூப் பாத்தீங்கன்னா இந்த ரோமன் லெட்டர்ல கொடுத்திருக்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 குரூப். ஃபர்ஸ்ட் மென்டலிவோட பீரியாடிக் டேபிள்ல ஆக்சைடு ஹைட்ரைடு. ஆக்சைடு பாத்தீங்கன்னா R2O. இதுல இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய எலிமெண்டோட ஆக்சைடு R2O. R2 அப்படின்னா இந்த RR அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுல வரக்கூடிய எலிமெண்ட்டை குறிக்கக்கூடியதுதான். இதுல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இதோட மெட்டல் ஆக்சைடு கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா
இந்த ஆர்க்கு பதிலா H போடுங்க, H2O. இது இதோட ஆக்சைட்ஸை கொடுக்குது. ஹைட்ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் RH, ஆருக்கு பதிலாக H போட்டுங்க, HH, H2 மாலிகுலர். இதுதான் மெட்டல் ஹைட்ரைடு. அதாவது இதில் வரக்கூடிய ஹைட்ரைடுக்கு RH. ஆறுங்கிறது காமன் அந்த எலமெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சைடுனா ஓன்னு இருக்கு பாருங்க, ஹைட்ரைடுனா H இருக்கும். இப்போ இதில் செகண்ட் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா RO, RH4, R2O3 third group, RH4. Fourth group R2, RO2, RH4. Fifth one பார்த்தீங்கன்னா fifth groupல R2O5, RH3. இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா N2O5 வரும், நைட்ரஜன் பென்டாக்சைடு வரும், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O5. இதெல்லாம் நம்ம அடுத்த ஹையர் ஸ்டடீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 12th 11th 12th இந்த காம்பவுண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம படிக்க போறோம். RO3, RH2 6th groupல. 7th groupல பார்த்தீங்கன்னா R2O7, RH. 8th groupல பார்த்தீங்கன்னா ஆக்சைடு மட்டும் RO4 ன்னு இருக்கு. பீரியட் இதுல சப் குரூப் வந்து பாத்தீங்கன்னா AB கொடுத்திருக்கோம் பாருங்க. இதுல பாருங்க AB மெட்டீரியலோட டேபிள்ல ஒரு சப் குரூப் கொடுத்திருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் சப் குரூப் அதுல AB ன்னு ரெண்டா பிரிச்சிருக்காரு. AB அப்படினு. இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா காமன் லெட்டர் 1A, 2A, 3A, 4A, 5A, 6A, 7A, 8ல கிடையாது. இது எதுக்கு சொல்றேன்னா நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல லாங் டர்ம் பீரியாடிக் டேபிள்ல நம்ம அத பத்தி மறுபடியும் நான் சொல்ல போறேன். இது B அப்படிங்கறது பார்த்தா 1B, 2ல B இருக்கு, 3B, 4B, 5B, 6, 7B இருக்கு. 8ல கிடையாது. இந்த 8th குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு எலிமெண்ட்டை சேர்த்து கொடுத்திருப்பாங்க. அதாவது மூணு குரூப்பை சேர்த்து ஒட்டுக்கா ஒரே இதா இருக்கக்கூடியதா இருக்கும் 8th குரூப்ல. பீரியட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட், தேர்ட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஷார்ட் பீரியடா இருக்கக்கூடியது, வெரி ஷார்ட் பீரியடா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அதுல எலிமெண்ட் கம்மியா இருக்கக்கூடியது. லித்தியம் அதாவது செகண்ட் பீரியட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 எலிமெண்ட் இருக்கக்கூடியது. ஒன்று மட்டும் இல்ல, இந்த நோபல் கேஸ் இருக்கக்கூடியது. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா ஃபோர்த் தேர்ட் பீரியட்லயும் அதுலயும் 7 இருக்கு. ஃபோர்த் பீரியட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் சீரிஸ் ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீரிஸ் செகண்ட் சீரிஸ் அப்படினு. அதே மாதிரி 5thலயும் ஃபர்ஸ்ட் சீரிஸ் செகண்ட் சீரிஸ் அப்படினு பிரிச்சிருக்காரு. 6th ஒன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் சீரிஸ். 7th ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட், அது எதுவுமே கொடுக்க கிடையாது. எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட் எதுவுமே பிரசன்ட் பண்ணல. இதெல்லாம் விட்டுட்டு தான், அதாவது 7 அப்படியே காலியா இருக்கும், எம்டி ஸ்பேஸா இருக்கக்கூடியதா இருக்கும் 7th பீரியட். இந்த மாதிரி ஹரிசாண்டலா பீரியாடிக் டேபிள் லெஃப்ட் டு ரைட் horizontal period wise 7th period இதுல எந்த எலிமெண்ட்டும் கிடையாது, வேக்கண்டா இருக்கு. இப்போ இவரோட டேபிள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த A ன்னு சொல்லக்கூடியதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல ஹைட்ரஜன், லித்தியம், A ல வரக்கூடியது தான் சப் குரூப். சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இது வந்து நெக்ஸ்ட் ஃபைனலா வரும். அதாவது மாடிஃபைட் பீரியாடிக் டேபிள்ல இவரே கொடுத்தாரு. செகண்ட் எடுத்தீங்கன்னா செகண்ட் குரூப்ல பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். தேர்ட் குரூப்ல எடுத்தீங்கன்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஃபிஃப்த் குரூப்ல எடுத்தீங்கன்னா ஏ சப் குரூப்ல கார்பன், சிலிக்கான், ஜெர்மனியம், டின், லெட். ஃபிஃப்த் குரூப்ல எடுத்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். ஏ வரக்கூடிய சப் குரூப். இதே பாத்தீங்கன்னா 6th குரூப்ல A வரக்கூடிய ஆக்சிஜன், சல்பர், செலினியம், டெல்லூரியம். 7th ஒன்ல A ல வரக்கூடிய சப் குரூப்ல வரக்கூடியது ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். 8th ஒன்ல வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இதுல A B லாம் சப் குரூப் கிடையாது, மூணு எலிமெண்ட் செட்டா கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 4th பீரியட்ல தான் எலிமெண்டே வரும். ஃபர்ஸ்ட்ல கிடையாது, செகண்ட் கிடையாது, தேர்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் பீரியட்ல நோ எலிமெண்ட், செகண்ட் பீரியட்ல நோ எலிமெண்ட், தேர்ட் பீரியட்லயும் ஆப்ஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட் இல்ல, எந்த எலிமெண்ட்டும் கிடையாது. 4th பீரியட்ல தான் ஸ்டார்ட் ஆகக்கூடியதா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 8th குரூப்ல 4th பீரியட்ல இருந்து பார்க்கும்போது அப் அண்ட் டவுன் 8th குரூப், லெஃப்ட் டு ரைட் சைடு ஹரிசாண்டல், பீரியட் வைஸ்
fourth period iron cobalt nickel. fifth ஒன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ஒண்ணா ருதனியம் ரோடியம் பல்லடியம். sixth ஒண்ணா ஆஸ்மியம் iridium platinum. seventh ஒண்ணா MPR அதாவது காலியா நடக்குது. இதுதான் இவருடைய ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பீரியாடிக் டேபிள். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சில இடம் எம்டி ஸ்பேஸா கொடுத்திருந்தாரு. காலியான இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலியமோ இந்த ஸ்காண்டியமோ ஜெர்மனியெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு கண்டுபிடிச்சு அந்த டேபிள் கொடுத்தப்ப இது இந்த எலமெண்ட்டை கண்டுபிடிக்கல. இதுக்கான இடம் வந்து பாத்தீங்கன்னா காலியா விட்டுருந்தாரு. ஆனா முன்கூட்டியே இந்த பிளேஸுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் வரும், இந்த கலர் தான் இருக்கும், இந்த டென்சிட்டி தான் இருக்கும், இவ்வளோ அட்டாமிக் மாஸ் தான் இருக்கும், இதோட ஆக்சைடு இப்படி தான் இருக்கும், இதோட ஹைட்ரேட் இந்த மாதிரி தான் இருக்கும், இதோட ஹாலைட் இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே அசைன் பண்ணி அதோட வெயிட் எல்லாமே அப்ராக்சிமேட்டா இவ்வளோ வெயிட் தான் வரும் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் எல்லாமே கொடுத்தாச்சு. எலமெண்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கல. இது வந்து இதுக்கு எப்படி நேம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரானுக்கு ஏவுக்கு கீழே பாருங்க ஏ இந்த போரான் அலுமினியம் இருக்கு பாத்தீங்களா. இந்த இதுல காலியம் இது எதோட எலமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்த ஃபோர்த் பீரியட்ல வரக்கூடிய எலமெண்ட் ரெண்டாவதா இருக்கு. அதனால இங்க இருக்கிறது எடுத்துக்கலாம் ஈகா அலுமினியம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்காண்டியத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈகா போரான் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாங்க. இந்த சிலிக்கானுக்கு கீழே இங்க வரக்கூடிய எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஏற்கனவே கண்டுபிடிச்சதுனால இந்த கார்பன் எடுத்துக்கலாம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய இதுல ரெண்டாவது இருக்கக்கூடிய காலியம் இருக்கிற மாதிரியே சிலிக்கான் ஈகா சிலிக்கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு இந்த எலமெண்ட். முன்கூட்டியே அசைன் பண்ணி இவ்வளவு வெயிட் தான் வரும், இந்த கலர் தான் இருக்கும் அப்படிங்கறத அசைன் பண்ணி அவரே ஃபிக்ஸ்டா அந்த டேபிள் கொடுத்தாரு. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெர்மனிக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் 72 இங்க 1871ல இது 1886ல இவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே வெயிட் பாருங்க நியரஸ்டா இருக்கு 72.59 அட்டாமிக் மாஸ். இதோட ஸ்பெசிபிக் கிரேட்லயும் ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கு, டார்க் கிரே கலர்ல இருக்கு. இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த எலமெண்ட் சிம்பிள்லாம் அலாட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா டார்க் கிரே கலர் கிடைக்கக்கூடியதா இருக்கு. இதோட ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா SO2 SCl4 ஆரம்பத்துல இந்த மாதிரி அந்த டேபிள்ல கொடுத்தாரு. இத ஃபைனலைஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஜெர்மானியம் ஆக்சைடு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மானியம் குளோரைடு GeCl4 வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணாரு. நியரஸ்டா வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே அசைன் பண்ணி இருக்கக்கூடியது இவருடைய பெஸ்டா வந்து நம்ம சொல்லலாம். இதுல எப்படி எலமெண்ட்லாம் கிளாசிஃபிகேஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நான் மாஸ் வேல்யூ எழுதல, அட்டாமிக் மாஸ் இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான். எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் 1 இதோட அதிகமா இருக்கக்கூடியது லித்தியம், இதோட அதிகமா இருக்கக்கூடிய மாஸ் வேல்யூ பெரிலியம். இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டர்ல அட்டாமிக் மாஸை பொறுத்து எலமெண்ட்டை கிளாசிஃபை பண்ணாரு. இதுல பீரியாடிசிட்டின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ரூபீனியம் சீசியம் பிரான்சியம் இந்த காப்பர் சில்வர் கோல்டு இந்த குரூப்ல இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் எல்லாமே ஒரே சேம் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இதுதான் பீரியாடிசிட்டின்னு சொல்லக்கூடியது. இப்ப ஃபாலோட் எலமெண்ட் ஹைட்ரஜன் ஃபாலோட் எலமெண்ட் லித்தியம் சோடியம் ஒரே குரூப்ல பீரியாடிக் டேபிள்ல அப் அண்ட் டவுனா இருக்கக்கூடிய வெர்டிகலா பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட இன்டர்வல் கேப் குறிப்பிட்ட இடைவெளிக்கு அடுத்து வரக்கூடிய எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளாசிஃபை பண்ணிருக்கக்கூடிய டேபிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல இருக்கிறது எல்லாமே சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருந்தாரு. இத இருக்கக்கூடிய காலியா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா செவன்த் காலியா இருக்கக்கூடிய நியூவா இருக்கக்கூடிய எலமெண்ட்லாம் ஃபில் பண்ணக்கூடியதுக்கான இடம் முன்னாடியே ஸ்பேஸ் விட்டுருந்தாரு. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபைட் மென்டலி பீரியாடிக் டேபிள் அப்படிங்கறது என்ன பாத்தீங்கன்னா நோபல் கேஸ் கண்டுபிடிச்சாங்க. அதாவது ரேர் கேஸ் இன்வென்ட் கேஸஸ் சொல்லுவோம், மந்த வாயுன்னு சொல்லுவோம். ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜெனான் ரேடம் இந்த நோபல் கேஸஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா 9th குரூப்பா இத எடுத்துக்கிட்டாரு. அதாவது 0 குரூப்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 7th பீரியட்ல பிரான்சியம் ரேடியம் ஆக்டினியம் இந்த பாட்டம்ல தனியா கொடுத்திருக்காங்க பாருங்க. லாந்தனைட் சீரிஸ் ஆக்டினைட் சீரிஸ் சொல்லக்கூடிய F பிளாக் எலமெண்ட் எடுத்துக்கிட்டா லாந்தனைட் ஃபாலோட் எலமெண்ட் லுட்டீசியம் லாந்தனம் அட்டாமிக் நம்பர் 57 இது 58 59 60 61 62 அதாவது லாந்தனம் சீரியம் பிரிசியோடைனியம் நியோடைனியம் புரோமித்தியம் சமேரியம் யூரோபியம் கடோலியம் டெர்பியம் டைசோசியம் ஆல்மியம் எர்பியம் துலியம் எட்ரிபியம் லுட்டீசியம் 71 வரைக்கும் இருக்கக்கூடியது லாந்தனைட் எலமெண்ட். இதுக்கு அடுத்து ஆக்டினைட் தோரியம்
ட்ரோடெக்னீடியம், யுரேனியம் அட்டாமிக் நம்பர் 92, நெப்டியூனியம், புளூட்டோனியம், அமர்சியம், கியூரியம், பெர்லியம், கலிபோர்னியம், ஐன்ஸ்டீனியம், ஃபெர்மியம், மெட்டலேரியம், நொபீலியம், லாரன்சியம் எல்லாரும் வரக்கூடியது பார்த்தா 103 வரக்கூடியது லாரன்சியம் இருக்கக்கூடிய எலமெண்ட். இப்போ இந்த எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எம் பிளாக் எலமெண்ட். இது எல்லாமே ஒரு மெட்டலியோட பீரியாடிக் டேபிள்ல மாடிஃபைட் மெட்டலிக் பீரியாடிக் டேபிள் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி அவரா கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ இந்த மெட்டலிக் பீரியாடிக் டேபிள்ல முன்கூட்டியே அசூம் பண்ணி இவ்வளவு வெயிட் தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதோட பாஸ்பேட்டாக சொல்லலாம். இதோட லிமிடேஷன் எடுத்துக்கிட்டாக்கா இந்த ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் மெட்டல். இதுல வரக்கூடிய இந்த அல்கலி மெட்டல்ல காப்பர், சில்வர், இந்த கோல்டுன்னு சொல்லக்கூடிய டிரான்சிஷன் மெட்டல், ஹெவி மெட்டலும் இதுல வந்து சேர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கு. இதே வந்து ஒரு லிமிடேஷனா சொல்லலாம். இப்போ ஒரே குரூப்ல இருக்கக்கூடிய சேம் பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும், அதோட எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட் சேமா இருக்கணும், ஆனா இதுல வித்தியாசமா மாறுபட்டு இருக்கக்கூடியதா இருக்கு. இது இதோட லிமிடேஷன் சொல்லலாம். பர்டிகுலர் இது ஹைட்ரஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலையான ஒரு இடமும் கொடுக்கல அப்படிங்கறதையும் சொல்லலாம். இந்த எஃப் பிளாக் எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏன் தனியா பீரியட் டேபிள் பாட்டம்ல கொடுத்துருக்கு, தனி ரோவா வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இதோட லிமிடேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம குறிப்பிட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதோட அட்டாமிக் மாஸ் வந்து வித்தியாசமா அதாவது மாறுபட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். கோபால்ட், நிக்கல். கோபால்ட் எடுத்தீங்கன்னா 58.9, நிக்கலுக்கு பார்த்தா 58.6. இப்போ நிக்கலுக்கு தான் அதிகமா இருக்கணும், ஆனா கோபால்ட் வேல்யூ முன்னாடி இருக்கக்கூடியது அதிகமா இருக்கு. இது ஒரு லிமிடேஷன். அதே மாதிரி அட்டாமிக் நம்பர் 18th இருக்கக்கூடிய ஆர்கானுக்கு 39.9, 19th வரக்கூடிய எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் 39.1. அப்ப அது 39.9 இருந்ததுன்னா இது 14 இருந்திருக்கணும். இப்போ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியத்துக்கு லெஸ்ஸா இருக்கு. இப்போ லீஸ்ட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கணும். மோஸ்ட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலமெண்டா இருக்கணும். ஆனா இதுல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கக்கூடியதா இருக்கு. அடுத்த பேர் வந்து பாத்தீங்கன்னா டெலூரியம், அயோடின் எடுத்துக்கிட்டாக்கா இதோட மாஸ் வேல்யூ வேறுபட்டு இருக்கு பாருங்க. அயோடின் 126.9, டெலூரியத்துக்கு 127.9 வேல்யூ இருக்கக்கூடியதா இருக்கும்.